ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா இடம்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கேன். என்னோட அம்மாவோட ஃபர்ஸ்ட்டு தம்பி வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட்டு மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களோட வீடை தான் நம்ம இப்போ ஹோம் டூர் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். பார்க்கவே எல்லாமே நல்லா தனிமையாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அதை விட சொல்லணும்னா இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஹோம் டூர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக சரி, அதுக்குள்ளே வந்து வீடை வந்து சூப்பராக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம்னா, நாங்கள் வந்து குலதெய்வ கோயில் ஆடி மாதம் இல்லையா, எல்லாருமே குலதெய்வ கோயில் போவோம். அது மாதிரி நாங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்காக வந்திருக்கோம். அப்படியே மாமா வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வந்து இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ வர முடியல, அதனால் இப்போ வந்தோம் காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்மளோட ரைட் சைடில் வந்து எங்களோட குலதெய்வ சாமி இருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்காங்க நீட்டாக 3 சாமி. முனியப்பன், அப்புறம் தங்கச்சி, ஒய்ஃப், அந்த மாதிரி அவங்கள வச்சுருக்காங்க. சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரம்லாம் இருக்குது இங்கே, அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு சென்டரில் சைடில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங், காரு, அப்புறம் வண்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மெயினாக என்னன்னா, நான் வந்தோடனே பார்த்து இது ஷாக் ஆகிட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் தோரணம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் வீட்டில் இப்படி கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 கடவுள் வச்சு சாமி கும்பிடுவோம், அது மாதிரி டோர்லேயே அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சீட் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே இந்த ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ உள்ளே போகலாம் ஹாலுக்கு. இதுதான் வந்து ஹால். இது வந்து சூப்பராக பெயிண்டிங், அப்புறம் ஃபால் சீலிங் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் என்னோட மாமா பையன் அண்ட் பொண்ணு. இவங்க வந்து ட்வின்ஸு. இப்போ பேர் வந்து ரக்ஷிதா ஸ்ரீ. ஹாய் சொல்லு. ஹாய். இவங்க வந்து ரக்ஷித் தருண். இவங்க தான் பாக்ஸர். ஹாய் சொல்லு. வாங்க நம்ம ஹால் அப்படியே பார்ப்போம். ஒன்றா என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இங்கே வந்து கீ செயின் மாட்டிருக்காங்க. விநாயகர் போட்டு சூப்பராக அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால்லேயும் வந்து ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே எங்கள் அத்தைக்கு மாமா கல்யாணம் ஆனதுலேருந்து ப்ரெக்னென்ட்டு, அப்புறம் எங்களோட குட்டீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம், அப்புறம் ரீசெண்டாக பால் காய்ச்சி அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இது அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு டெவலப் ஆகி வளர்ந்துருக்கு. அதுதான் வந்து எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ. ஓகேவா? அவ்வளோதான், இது மட்டும்தான். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒய்ஃபை வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிவி, இவ்வளோ பெரிய டிவி பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு இது தருண்? எவ்வளோ இருந்துச்சு? 75 பெரிய டிவி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஷோகேஸ் டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. செம்மையாக நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஃபால் சீலிங் நம்ம மேலே பார்க்கலாம். ஃபால் சீலிங் லைட்டிங்கு, எல்லா லைட்டுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஒரு ரிங் டைப் இருக்குல்ல, அந்த லைட். அப்படியே வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இப்போ பார்க்கலாம். இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? வார்ம் லைட்டாக மாறிடும். நைட் நம்ம தூங்கும்போது இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு மேஜிக் பார்த்தீங்கன்னா, இதுதான் எம்மா மேட்ரஸ். This is
எமோ மேட்ரஸ். இதில் வந்து இந்த எக்கு வச்சுட்டு படுத்தா கூட உடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மேட்ரஸ். பக்கத்தில் யாராவது படுத்துட்டு உருண்டா கூட உங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி சூப்பர் கம்ஃபர்டபுள் மேட்ரஸ். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன், அதுலேயே நம்ம வந்து பெட் லைட் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லா காற்று. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே வந்து லைட்டிங்கோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கபோர்ட்ஸ் படிக்கணும். அத்தையோட ட்ரெஸ்ஸில் இருக்குது, இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியே போங்க. இங்கே வந்து பாத்ரூம் பாருங்கள், ஷவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா செம்மையாக இருக்கும். இப்படி ஏசி, அப்புறம் இங்கே வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு விண்டோ செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமு சூப்பராக இருக்கும். வந்து ஷவரே பாருங்க, செம்மையாக பண்ணியிருப்பாங்க ஷவர். அவ்வளோதான். இந்த லைட்டுக்கே அந்த லைட் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுதான் டைனிங் ஹால். சூப்பராக டைனிங் ஹால். அப்படியே வந்து வாஷ் பேஷன் இருக்கு. இது வந்து ஒரு லைட்டிங் செட்டப்பில் ஒரு மிரர் இருக்கு. நமக்கு தேவையான லைட்டை இது செட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து என்னோட தாத்தா, ஐ மீன் எங்கள் மாமாவோட அப்பா. இது வந்து எங்கள் அத்தையோட அப்பா. 2 பேருமே பெண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேர் ஃபோட்டோவும் இங்கே மாட்டியிருக்காங்க. அப்படியே வந்து நம்ம இப்போ பூஜை ரூம் போகலாம். பூஜை ரூமே இங்கே தனியாக தான் இருக்குது. வாங்க, இதுதான் வந்து பூஜை ரூம். இங்கேயுமே வந்து கபோர்ட்லாம் செட் பண்ணி சூப்பராக பூஜை ரூம்லாம் கசகசன்னு இல்லாமல் நீட்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் அடுக்கி, அது இல்லாமல் எங்கள் அத்தை வந்து பூஜை பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஒரு அது இல்லாமல் எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவோட்டியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எப்பவுமே வந்து சாமிக்கு பூ வைக்கிறது அந்த மாதிரி. அவங்க வந்து சாமின்னா அவ்வளோ நம்புவாங்க. அதனால இந்த பூஜை ரூம் பார்த்தாலே தெரியும், எல்லாமே சூப்பராக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. இதுதான் சாமி ரூம். வாங்க வாங்க, அடுத்த மெயினே வந்து இந்த கிச்சன் தான். அப்புறம் இந்த கிச்சன் வந்து ஒரு மாதிரி மாடர்ன் செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட் செட்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வாஷ் பேஷன் ஷிங்க்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது ஒரு பிங்க் தீமில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. உள்ள எல்லாமே செம்மையாக அவங்க நினச்ச மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது செம்ம. நான் வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இந்த ஷிங்க்கு. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடா. அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாக அந்த சைடு பண்ணால் இங்கே தண்ணி வேணும், ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸில் வச்சு நம்ம தண்ணி அடிச்சு போச்சு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சிம்னி, அப்புறம் கபோர்டும் செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ், அவ்வளோதான். அப்புறம் இங்கே கேஸ், இதுக்கு சிலிண்டர்லாம் வெளியே, உள்ளே கிடையாது. அவ்வளோதான். பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்னோடய மாமாவோட ஹோம் டூர். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.